ஸ்தோத்திரம். செய்திக்கு ஆதாரமாக வந்திருக்கிற அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன், வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. செய்திக்கு ஆதாரமாக வாசிக்கலாம். உபாகமம் 31 அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒரு நபர் சப்தமாய் வாசிக்கலாம். உபாகமம் 31 அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு நபர் சப்தமாய் வாசிக்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமியில பார்க்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக டெய்லி நம்ம பயந்துட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பயம் நம்ம தெரியாதபடி நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு வார்த்தையாய் பேசுகிறார். நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க. கொரோனா ஒன்றும் இல்லை, கை கொடுத்து சொல்லுங்க, கலங்காதீங்க. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அவர் சொல்றாரு, உனக்கு முன்பதாய் போகிறேன், உன்னுடைய வாழ்க்கைக்கு முன்பதாய் நான் போகிறேன், உன் குடும்பத்துக்கு முன்பதாய் நான் போகிறேன். யாரும் இல்லையே, நான் தனிமையா இருக்கிறேனே, யாரும் இல்லையே, நான் என்ன செய்வேன், இந்த காரியத்துக்காக நான் எப்படி செய்வேன், என்ன செய்வேன், கலக்கம். பிள்ளைக்காக நான் என்ன செய்வேன், கலக்கம். வேலை செய்கிற இடத்துல என்ன செய்வேன், கலக்கம். நாளைக்கு நான் என்ன செய்வேன், கலக்கம். கர்த்தர் சொல்றாரு, நீ கலங்காத. காரணம், உலகத்துல ஒரு மனுஷன் அல்ல உன்னோடு கூட இருக்கிறது. அந்த சராசரங்களை படைத்த தேவாதி தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. நல்ல பாசமா இருந்துட்டு ஒருத்தங்க விட்டுட்டு போனா மரணத்தையே ருசி பார்த்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் சொல்றா, உன்னை நான் அழைச்சனா எங்க கொண்டு போய் நிறுத்தணும் அங்கதான் கொண்டு போய் நிறுத்துவேன். அல்லேலூயா. வழியில விட்டுட்டு உன்னை அம்பான்னு விட்டுட்டு போக மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது யார்கிட்ட சொன்னதுன்னா, அல்லேலூயா, மோசே கேட்ட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. மோசைக்கு ஊழியம் செய்ய முடியல. எத்தனை வயசு? 1வது வசனத்தை வாசிங்க, 1, 2 ஆகிய வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் 31, 1, 2. பின்னும் மோசே இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, இன்று நான் 120 வயதுள்ளவர், இனி நான் போக்கும் வரத்துமாய் இருக்க கூடாது. அல்லங்க. அல்லேலூயா. எத்தனை வயசு? 120. இப்போ 50, 40 நான் முன்னாடியே கூட்டத்துக்கு போனோம்னா தள்ளாடுது. அல்லேலூயா. ஒரு விசேஷ கூட்டம் ஒரு நாள் கூட ஒன்றும் முடியல, இருக்க முடியல. காலையில சாயந்தரம் இருக்க முடியல, தள்ளாடுது. அல்லேலூயா. மோசைக்கு எத்தனை வயசு? 120 வயது. அப்ப 119 வயது வரையிலும் ஓடி இருக்கிறார். அல்லேலூயா. 120 ஆனப்பதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, என்னால யோர்தானுக்கு வர முடியாது. அல்லேலூயா. ஆனா வாசிங்க, இந்த யோர்தானே நீ கடந்து போவதில்லை என்று கர்த்தர் என்னோட சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா யோர்தானுக்கு போகும்போது ஜனங்களை சும்மா கூட்டிட்டு வரலான்னு சுத்தி நடக்க வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. இத்தனை சுத்தி நடக்க கூட நீ போக மாட்ட, இத்தனை கஷ்டத்துக்குள்ள நீ போக மாட்ட. கர்த்தர் நம்முடைய மனதை அறிந்திருக்கிற தேவன். அல்லேலூயா. சரீரங்களை அறிந்திருக்கிற தேவன், சிந்தனைகளை அறிந்திருக்கிற தேவன். எனக்கு இந்த நோய் இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, மருந்து எடுத்து எனக்கு சரியாக பயப்படாதீங்க. சரீரத்தின் சகல வியாதி அறிகிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நமக்கு கழியுமா கழியாதா, பலன் இருக்கா பலன் இல்லையா அவருக்கு தெரியும். அல்லேலூயா. கழிவுள்ள காலத்துல கர்த்தரை ஆராதித்தால், கர்த்தரை மகிமைப்படுத்த கழிவில்லாத காலத்துல கர்த்தர் நம்மை நடத்தி சொல்வார். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஆகையினால இப்ப என்ன செய்ய முடியாது, உனக்கு போக முடியாது, நான் யோசுவாவை அனுப்புவேன். அல்லேலூயா. நம்மளால முடியலன்னா நம்ம தலைமுறைகளை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதற்காக கர்த்தர் அல்லேலூயா காரியங்களை அவர் செம்மையாய் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, வாசிக்கலாம், அந்த 6வது வசனத்தை வாசிங்க.
நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறவர். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அல்லேலூயா. ஏன்னா போகிற பாதைகளில் எல்லாம் சத்துருக்கள். அல்லேலூயா. பிரயாணங்களில் எல்லாம் சத்துருக்கள். அல்லேலூயா. போகிற இடத்துல சத்துருக்கள். எப்படி போவேன், எப்படி பயணிப்பேன் என்று தெரியாமல் இருக்கிறதுனால கர்த்தர் சொல்ற, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. எதிர்த்து நிற்கிற சக்திக்கு முன்பதாய் நீ பயப்பட வேண்டாம். எதிர்த்து நிற்கிற பிரச்சனைக்கு முன்பதாய் நீ பயப்பட வேண்டாம். அல்லேலூயா. திகைக்கவும் வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. ஆகையினால ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனை இருக்கிறது, நான் எப்படி இதை கடந்து போவேன் யோசிக்கவே வேண்டாம். கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பதாய் கடந்து சொல்வேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, உமக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. அல்லேலூயா. நீ அதனால திகைக்காத. என்ன செய்வேன், குழம்பாதே. கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. ஏன் இங்க சொல்லப்பட வந்த காரணம் என்று சொன்னால், வாசிக்கலாம். ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களையும் அல்லேலூயா சாபங்களையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை மாத்திரம் கர்த்தர் வைக்கவில்லை, ஆசீர்வாதங்களையும் சாபத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டால் அதை கேட்டு ஏற்றுக்கொண்டு அதன்படி செய்யலைன்னா வாதம். அல்லேலூயா. ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா அவருடைய சித்தத்தின்படி செய்தால், அவருடைய திட்டத்தின்படி செய்தால், அவர் சொன்னதை செய்தால் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய மேல் வந்து பலிக்கும். அல்லேலூயா. வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. உபாகமம் 30:1. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து பிரச்சனை வரும்போது, நெருக்கம் வரும்போது, பிரிவினை வரும்போது, போராட்டம் வரும்போது யோசிக்க எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அது சிந்திச்சு பாரு. எதனால வந்தது, எப்படி வந்தது? அல்லேலூயா. ஏன் வந்தது? அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் துரத்தி விடும்போது, அல்லேலூயா, கர்த்தருடைய ஏதோ ஒரு பிளான்ல நம்ம மாறும்போது கர்த்தர் விட்டுறார். அல்லேலூயா. அப்பதான் தனித்திருந்து தவிக்கிறோம். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். அவர் சொல்றாரு, நாம என்ன செய்ய வேண்டும்? அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்துக்கு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருந்து உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன செய்யணும்னு சொன்னா, அவருடைய அல்லேலூயா கர்த்தரிடத்துக்கு திரும்ப வேணும். அவருடைய அல்லேலூயா கற்பனைகளின் படியெல்லாம் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டும். அல்லேலூயா. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் அவருடைய சித்தத்தின்படி திட்டத்தின்படி செய்யும் போது சிறைபிடித்த சகலத்தையும் கர்த்தர் திருப்பி தருவார். இழந்தவைகளை திருப்பி தருவார். அல்லேலூயா. ஏமாந்தவைகளை திருப்பி தருவார். நம்மை விட்டு போனதை கர்த்தர் திருப்பி தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கும் போது ஏதோ ஒரு குறை நம்மிடத்தில் இருக்கிறது, ஆகையினால் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், நாம் பிரச்சனைக்குள் அகப்படுகிறோம். அல்லேலூயா. உண்மைன்னு சொன்னா மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் சொல்றார், நீ அவருடைய சித்தத்தை செய்யும் போது, அவருடைய திட்டத்தை செய்யும் போது, அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியும் போது உன்னை விட்டு போனதெல்லாம் உன்கிட்ட திரும்பி வரும். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. உன்னை விட்டு போன எல்லாம் உன்கிட்ட திரும்பி வரும். அல்லேலூயா.
அதை அழிச்சிட மாட்டார், வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். அல்ல இரண்டாவதாக 5வது வசனத்தை வாசிங்க. உங்கள் 30:5. உன் பிதாக்கள் சுதந்திரித்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய கற்பனைகளின்படி செய்யும் போது முதலாவது இழந்தவைகளை திருப்பி தருகிறார். அல்லேலூயா. இரண்டாவது என்ன செய்கிறான்னு சொன்னா, இருக்கிறத நம்ம அப்பாவுக்கு கொடுத்ததை பார்க்கல நம்ம தலைமுறைக்கு நமக்கும் பெருக்கத்தை தருகிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. வறுமையிலிருந்து விடுதலையை தருகிறார், கடன் பிரச்சனை விடுதலையை தருகிறார். அல்லேலூயா. இல்லையே என்று சொல்லி அல்லேலூயா. நம்முடைய தலைமுறைகள் அல்ல, ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில், எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் போதாது என்று சொல்கிற அளவுக்கு கர்த்தர் பெருக்கத்தை தருகிறார். அல்லேலூயா. சபை ஆண்டவர் பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா. சபையில் இடம் கொள்ளாமல் ஆத்துமாக்களை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். தினம் ஜெபிக்கணும். டெய்லி 1 மணி நேரம் அந்த சபையில் ஜபிச்சிங்கன்னா ஜனங்களை வர தடை செய்து வைத்திருக்கிற அந்த கர்த்தர் முறியடித்து இடங்கொள்ளாமல் ஜனத்தை கர்த்தர் தருவேன் என்று சபைக்கு தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். அல்லேலூயா. தடை செய்கிற ஒரு பொல்லாத மக்கள் வருகிறாங்க, விடுவிக்கப்பட்டுறாங்க, ஓடி போயிடுறாங்க. உண்மைதானா? அல்லேலூயா. தெரியாது, எனக்கு இந்த சபை எங்கே இருக்குன்னே தெரியாது. லொக்கேஷன் கேட்டேன், லொக்கேஷன் அனுப்பி தந்தாங்க. பகுதி வழியில் வரும்போது நெட் இல்லை, எங்கே போகிறதுன்னு தெரியல. பாஸ்டருக்கு இந்த ஏரியா தெரிஞ்சிச்சு, அப்படி தான் நாங்கள் வந்துச்சு. அந்த அல்லேலூயா. கிளம்பணுமா வேண்டாமா அப்படி யோசிச்சு இருந்துட்டு தான் கிளம்பி வந்தோம். அல்லேலூயா. கர்த்தர் பகுத்தமான காரியங்களை சபைக்குள் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊழியம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 800 குடும்பங்கள் எங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆதியில் நானும் 4 பேரும் தான் ஜெபிச்சோம் பாருங்க. அல்லேலூயா. ஆதியில் நானும் 4 பேரும் தான் ஜெபிச்சோம். 4 பேரும் ஜெபிச்சு அந்த ஜெபித்தவங்களுக்குள்ள கர்த்தர் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அவங்க சொந்தக்காரங்களை கொண்டு வந்தாங்க, அவங்களுக்குள்ள கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்தார். கிராமத்திலிருந்து மக்களை கொண்டு வந்தாங்க, அவங்களுக்குள் கிரியைகளை நடப்பிக்க ஆரம்பித்தா. இப்போ எங்களுக்கு தெரியாத ஊர்களில் இருந்து புது ஜனங்களாய் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. காரணம் ஜெபம் ஒன்று தான். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் முழங்கார் படி போட்டவன் தோற்று போனது கிடையாது. அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் தோற்று போனது கிடையாது. ஜெபிக்க விடலையா, ஜெபிக்க விடலைன்னா சத்துரு ஜெயம் எடுத்துக்கொண்டு இருக்கிறான். ஆண்டவரோடு பேச விடாதபடி பொல்லாங்கன் ஜெயம் எடுத்துக்கொண்டிருக்க அவனை முறியடித்து முதல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. முதல்ல சபைக்குள்ள விடுதலை, அப்புறம் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ள பலத்த காரியங்களை கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தரால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஜெபிக்கும் போது ஜெபிக்க வர்றவங்களுக்கு போராட்டம் வரதான் செய்யும். என்ன, நீ ஜெபிக்கிறியா? உன் கூட வந்திருக்கிறவங்களுக்குள்ள முதல்ல குழப்பத்தை போடும். முதல்ல அந்த ஆவியை கட்டிடணும். அல்லேலூயா. குழப்பத்தின் ஆவியை கட்டிடணும். அல்ல இருமனதை கொண்டு வருகிற ஆவிகளை கட்டிடணும். ஒரு மனப்பட்டு ஜெபிங்க. ரெண்டு பேரா ஜெபிச்சு பாருங்க. அல்ல நீங்க ஜெபிக்கிற சில மாதத்துக்குள்ள கட்டப்பட்ட மக்களை முதலாவது கர்த்தர் கொண்டு வந்து கட்ட வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. சபை தீர்மானம் எடுக்கும் போது ஏன்னா ஒருமனப்பட முடியாத சில கிரியைகளை கர்த்தர் இந்த சபைக்குள்ள பார்க்கிறார். அல்லேலூயா. சபை ஒருமனப்படும்போது பெரிய ஒரு காரியம் கர்த்தர் இந்த சபைக்குள் செய்து முடிக்க போகிறார். அல்லேலூயா. பெருக்கத்தை தருகிற தேவன் உன் பிதாக்களை பார்க்கிலும். அல்லேலூயா. இதுக்கு இந்த சர்ச்சில் இந்த பாஸ்டர் தான் ஃபர்ஸ்டே இருக்கிறாங்களா இல்லை வேற பாஸ்டர் இருந்தாங்களா? நீங்க தான் இருக்கிறீங்களா? ஓகே. நேரம் வேற பாஸ்டர் இருந்தாங்களா? அல்லேலூயா. அதை பார்க்கலும் பெரிய பெருக்கத்தை இந்த பாஸ்டரால கர்த்தர் தரப்போகிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. முன்னிலைமையை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமையை பெருக செய்கிற தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற பிதாக்களை பார்க்கிலும். அல்லேலூயா. உன் பேரை பெருமைப்படுத்துவா, உன்னை ஆசீர்வதிப்பா. கர்த்தருடைய வார்த்தை 1000 தீர்க்க தரிசனம் வரட்டும். இந்த வேத புஸ்தகத்திலிருந்து வார்த்தை வந்ததானால் மாத்திரம்தான் அது கிரியைகளை நடப்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையாய் சபைக்கு பேசிக் கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கேட்கிற அத்தனை சபைகளுக்குள்ளும் கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடி
அடுத்தபடியாக வாசிக்கலாம். 9வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரில் உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களை எல்லாம் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் திரும்ப சுமர பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்டிப்பா ஒரு சத்துரு நமக்கு வேணும். அல்லேலூயா. ஒரு சத்துரு இருந்தாதான் நம்ம வளர முடியும். எனக்கு சத்துருவே இல்லைன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. எனக்கு சத்துருவே இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருக்கும் இருக்கிறாங்களா? எனக்கும் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அந்த சத்துரு இருந்தாதான் நம்ம அடுத்த நல்ல தூங்கிடுவோம். பாருங்க, சத்துரு இல்லைன்னா படுத்து தூங்கிடுவோம். சத்துரு இருந்தா ஆண்டவரே 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 ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் என்ன அழிக்க பார்க்கறான், அவன் என்ன முடிக்க பார்க்கறான், அவன் என்ன கொல்ல பார்க்கறான், அவன் என்ன வரக்கூடாதுன்னு தடுக்கிறான். ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர். அவருடைய தயவை நாடுவோம். அல்லேலூயா. அவருடைய தயவை நாடும்போது அவர் என்ன செய்கிறான்னு சொன்னா நம்ம விடுவிக்கிறார். சத்ருவால் வரப்பட்டதை நமக்கு யார் வச்சாங்களோ வச்சவங்களுக்கு காப்ப திருப்பி பாடுகிறார். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நீ அழியணும், நீ வாழக்கூடாது, நீ நல்லா இருக்க கூடாது என்று சொல்லி யார் உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிறார்களோ, ஆனா அந்த மனிதனை பார்க்காத முழு இருதயத்தோட என் தெய்வத்தை பார். அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கும்போது உன் வளர்ச்சிக்கு தடையாய் நிற்கிற, உன் ஆசீர்வாதத்துக்கு தடையாய் நிற்கிற, உன் மேன்மைக்கு தடையாய் நிற்கிற, உன் குடும்பத்தின் ஒரு மனதுக்கு தடையாய் நிற்கிற அந்த மனிதனாகலாம், அந்த மனிதனை எடுத்து பயன்படுத்துகிற தீய கிரியைகள் ஆகலாம், அதை கர்த்தர் அழித்து போடுவார். திருப்பி அவங்க மேல போட்டுருவார். அல்லேலூயா. நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. நான் சொல்லல, ஆண்டவர் சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒன்னு அழிக்க நினைக்கிற அந்த மனிதன் மேல மேல இருக்கிற பாரம், துக்கம், சஞ்சலம், பிரிவினை, பிரச்சனை திருப்பி போட்டு ஒன்னு கர்த்தர் விடுவித்து ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா. அதுக்கு அவர் சும்மா சொல்லல, அங்க ஒரு கண்டிஷன் வச்சிருக்கார். முழு இருதயத்தோடு தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. முழு இருதயத்தை நீ மாத்திரமல்ல உன் பிள்ளைகளும் தேட வேண்டும், குடும்பமாய் தேட வேண்டும். அல்லேலூயா. எங்க சர்ச்சில் பார்த்தாலும் அதிக அம்மாஸ் தான் இருப்பாங்க, அதிக அப்பாஸ் தான் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்பாவும் அம்மாவும் தான் அதிகமா இருப்பாங்க, பிள்ளைங்களை காணாது. அல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஸ்பெஷல் பிரேயர் போட்டாதான் பிள்ளைங்க வந்திருப்பாங்க. அல்லேலூயா. ஏன்னா அப்போ ஆசீர்வாதம் யாருக்கு? அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களுக்கு தான். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு வேண்டாமோ? அல்லேலூயா. வரும்போது இருக்கிற பிள்ளைங்களை படிக்கிறது, ஒரு பிள்ளை படிக்கணும், எந்த ஒரு பிரேயருக்கும் வரமாட்டாங்க, ஆனா படிக்கணும், பிள்ளைக்கு படிக்கணும், பிள்ளைக்கு படிக்கணும். அம்மாவும் பிள்ளைய நம்பி பிள்ளைய படிக்க விட்டுட்டு சர்ச்சுக்கு வந்தாங்க. ஆனா பிள்ளை என்ன செய்யும் தெரியுமா? அம்மா வரும்போது புக்கு கையில எடுக்கும், அல்லாத நேரம் இங்க ஒரு புக் இருக்கே, இந்த புக்ல படிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஒரு அம்மா என்ன செய்வாங்கன்னா பிள்ளைய கொண்டுட்டே வருவாங்க பிரேயருக்கு வரும்போது. ஆனா அந்த ரிசல்ட் வந்தப்போ இந்த ஸ்கூலுக்கு விட்டுட்டு ஸ்கூல் இல்லாத நேரம் பிரேயருக்கு கொண்டு வந்தாங்களே அம்மா, அந்த அம்மாக்கு பிள்ளைக்கு நல்ல மார்க்கு. ஆனா வீட்டுல படிக்கட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு சர்ச்சுக்கு வந்தாங்களே, அந்த அம்மாக்கு பிள்ளைக்கு 3 பாடம் போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் எங்கே ஆண்டவர் கனப்படுத்த போகிறார்? ஆண்டவரை நம்ம குடும்பமாய் தேட வேண்டும். அல்லேலூயா. பிள்ளைகளை ஆராதனைக்கு கொண்டு வர வேண்டும், பிள்ளைகளை ஜெபத்துக்கு கொண்டு வர. ஆண்டவர் சொல்ற, நீ உன் பிள்ளைகளும். அல்லேலூயா. சொல்லி இருக்கிறாரா? சொல்லி இருக்கிறாரா? வசனம் சொல்லுத பாருங்க, பைபிள்ல பாருங்க. நீ உன் பிள்ளைகளும். அல்லேலூயா. பிள்ளைகளும் தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த வியாதியை, சாபத்தினால வருகிற வியாதியை கர்த்தர் மாற்றி போடுகிறார். அல்லேலூயா. சாபத்தினால் வரக்கூடிய கட்டுகளை கர்த்தர் அறுத்து போடுகிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக வாசிக்கலாம், 8வது வசனத்தை வாசிங்க. நீயும் மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனையின்படி செய்வாய். அப்ப
அப்பொழுது வாசிங்க, அப்பொழுது உனக்கு நன்மையும் உண்டாகும்படி உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் இருக்கட்டும். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. முழுமையாய் ஆண்டவரிடத்தில் திரும்ப வேண்டும், முழுமையாய் தேவனை ஆராதிக்க வேண்டும், முழுமையாய் குடும்பமாய் தேவனை சேவிக்க வேண்டும். சில 3 ஆசீர்வாதங்களை தந்தார். அல்லேலூயா. 4வது ஆசீர்வாதம் கையின் வேலையில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவாராக. அல்லேலூயா. இங்கே கையின் கரியைகளில் ஆசீர்வாதம் வருவதற்கு முழுமையாய் மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. 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 பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அல்லேலூயா, முழுமையா மனம் திரும்புங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் தானே சொல்றேன், முழுமையா மனம் திரும்புங்க. அல்லேலூயா. கொஞ்சம் திரும்பிட்டு கொஞ்சம் எங்க குடும்பக்காரங்க பார்ப்பாங்க, சொந்தக்காரங்க போப்பாங்க, அந்த கல்யாணம் வருது, அந்த காரியம் வருது, அவங்க என்ன சொல்லுவாங்க. அல்லேலூயா. 2 பக்கம் கால் வைத்து நிற்கிற நிலைமை. அல்லேலூயா. முழுமையாய் ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது, அல்லேலூயா, ஒன்றில் பாகால் அல்ல என்று சொன்னால் ஆண்டவர். அல்லேலூயா. ஏடாகில் ஒன்றை நாள் பார்க்க கூடாது, கணக்கு கேட்க கூடாது. அல்லேலூயா. மற்ற காரியங்கள் கிரியை செய்ய கூடாது, மற்ற காரியங்கள் உலக ஜாதிகள் பார்க்கிறபடி பார்க்க கூடாது. முற்றிலும் விட்டு மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவன் அல்லாதவனுக்கு ஒரு வித்தியாசத்தோடு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பும் போது தான் கையின் வேலைகளில் ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. மனம் திரும்பும் போது ஆண்டவரிடத்தில் முழுமையாய் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை நேசத்தில் வெளிப்படுத்தும் போது கர்த்தர் தேசத்தில் உன்னோடு கூட இருக்கிறதை வெளிப்படுத்துவா. நீ செய்கிற காரியங்களில் அல்லேலூயா ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை அடுத்து வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உன் கற்பத்தின் கனியும் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு பரிபூரணம் இல்லாத வாழ்க்கை, திருப்தி இல்லாத வாழ்க்கை, இருக்கிறதை வைத்து போதும் என்று சொல்ல முடியாத வாழ்க்கை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அல்லேலூயா எது தேவனுக்கு பிரியமில்லையோ அதை விட்டு டேன் பண்ணி வரும்போது உன்னுடைய வாழ்க்கையை பரிபூரணம் அடைய செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசித்தால் கரத்தை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் குறைவு? ஏன் குறைவு? ஏன் நிறைவில்லை? ஏன் வாழ்க்கையில் திருப்தி இல்லை? அல்லேலூயா. கர்த்தர் பார்க்கும்போது ஏதோ ஒரு குறை. வெளிப்படுத்தல் வாங்க, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம். சபைகளுக்கு 7 சபைகளுக்கு சொல்லும் போது வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் 2வது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையோ அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதையோ நீ சோதித்து அறிந்து அவர்களை பொய்யன் என்று கண்டறிந்ததையோ நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையோ பொறுமையா இருக்கிறதையோ என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறையுண்டு. வாசிங்க. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கி விடுவேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. யாரும் பார்க்கலையே, யாரும் காணலையே, யாருக்கும் தெரியாம பேசுகிறதை, யாருக்கும் தெரியாம செய்கிறதை, யாருக்கும் தெரியாம செயல்படுகிறதை பார்த்து கொண்டிருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்ற, அதை விட்டு மனம் திரும்பி வா, இல்லைன்னா உன் விளக்கு தண்டை அணைச்சிருவேன். அல்லேலூயா. இங்க எபேசு சபைக்கு சொன்ன வார்த்தை, மனம் திரும்ப வேண்டும், வேண்டாத காரியத்தை விட்டு வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா.
கர்த்தர் சொல்றாரு, நீ மனம் திரும்பணும். நீ நிறைய காரியத்தை, குற்றங்களை கண்டுபிடிச்ச, குறைகளை கண்டுபிடிச்ச, சொன்னதை தவற கண்டுபிடிச்ச, நிறைய காரியங்களை செய்து நீ அநேக காரியங்களில் அல்லேலூயா நன்மையை நீ செய்திருக்கிறாய். ஆனால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய். அல்லேலூயா. ஆதியில் தேவனோடு கொண்டிருந்த உறவை விட்டு விட்டாய். பாதியில் உன்னுடைய வாழ்க்கை எங்கே போனது? அல்லேலூயா. ஆதாமே, ஆதாமே, நீ ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் கூப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஒரே ஒரு தவறு, ஒரே ஒரு தவறு. அல்லேலூயா. இந்த தவறு செய்ததினாலே தன்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது. செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்த காரணத்தினாலே கண்கள் திறக்கப்பட்டது. ஆண்டவர் வரும் வேளையை அறிந்தது, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. அல்லேலூயா. படைச்சவருக்கு எல்லாமே தெரியும். அல்லேலூயா. பத்திரமாய் பாதுகாக்க தெரியும். பதற்றங்கள் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் ஏன் ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கேட்டவனை கொலை பண்ணல, மன்னித்தாரு. மன்னித்து வஸ்திரத்தை கொடுத்தார், அவனை பாதுகாப்பா வச்சாரு. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்பி வரும்போது எல்லாவற்றையும் கர்த்தர் கடலின் ஆழத்தில் போட்டு விடுகிற தேவன். அல்லேலூயா. திரும்ப அவர் நினைக்க மாட்டார், நீ நினைக்காம இருந்தா போதும். அல்லேலூயா. கடலின் ஆழத்தில் போட்டு விட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, பரிபூரணத்தை தருகிற தேவன். அல்லேலூயா. நிறைவை தருகிற தேவன். அல்லேலூயா. மனம் திரும்பினால் நிறைவு, மனம் திரும்பலன்னா விளக்கு தண்டு அணைவு. அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்பினால் நிறைவு, மனம் திரும்பவில்லை என்று சொன்னால் finishing. அல்லேலூயா. வாசிக்கலாம். 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போது, முதல்ல ஆண்டவர் மனம் திரும்ப சொல்லிட்டார். அல்லேலூயா. இரண்டாவதாக அவருடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். மனம் திரும்பினதுக்கு பின்புதான் ஞான ஸ்நானம். அல்லேலூயா. திருமுழுக்கு பெற்றுக்கொண்டவங்க கரங்களை தூக்கலாமா? அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு பெரிய ரட்சிப்பை சபைக்குள் கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் அல்லேலூயா, மனம் திரும்பினதற்கு பின்பதாய் அல்லேலூயா ஞான ஸ்நானம். கட்டளை கற்பனை என்னது? அல்லேலூயா. திருமுழுக்கு, ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், திருமுழுக்கை பெற்றுக்கொள்ள வேண்டும், மனம் திரும்பி கர்த்தருக்கென்று வாழ வேண்டும். அல்லேலூயா. திருமுழுக்கை பெற்றுக்கொண்டவர்களுக்கும் பெற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் நம்முடைய நடக்கையில், பார்வையில், செயல்களில், கிரியைகளில், தேவனுடைய சமூகத்தில் செய்கிறவைகளில் ஒரு பெரிய வித்தியாசத்தை காண வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு தெரியாது. அல்லேலூயா. நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்தா இந்து மக்களும் வந்து ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்வாங்க. பெற்றுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே உச்சியில் ஒரு பொட்டை வைப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா முழுமையாக மனம் திரும்பல. வீட்டில் யார் கணவனுக்கு பயந்து, பிள்ளைங்களுக்கு பயந்து, அல்லேலூயா, யாரோ ஒருத்தங்களுக்கு பயந்து திரும்பவும் இந்த பொட்டை வைக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டோன்னா, இந்த பொட்டெல்லாம் மாற்றினாதான் ஞானஸ்நானம். அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பி நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டியா, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலையா என்கிறது யாரு ஜாதி அறியணும், ஜனம் அறியணும். அல்லேலூயா. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நீ மனம் திரும்பினால் அல்ல ரட்சிக்கப்பட்டால், ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டால், அடுத்து சில வாசிங்க, உங்கள் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அல்லேலூயா. ஒரு ஆத்துமா சர்வலோகத்தில்
பரலோகத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஆத்துமா நஷ்டப்பட்டு போனால் பல கோடி நஷ்டம் உண்டாகிறது. அல்லேலூயா. ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுன்னு சொன்னா பரலோகம் சந்தோஷப்படுகிறது. பல அல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள சகலத்தை பார்க்கிலும் ஒரு ஆத்துமாவின் விலை மிகவும் அதிகமானது. அல்லேலூயா. நாட்கள்ல பாத்தீங்கன்னா தங்கம் கிட்டு 1 லட்சத்துக்கு போயிருச்சு. அல்லேலூயா. ஆனா தங்க கடை எதுவும் அல்லேலூயா க்ளோஸ் ஆன மாதிரி தெரியல. தங்க கடையெல்லாம் பயங்கர கூட்டம் தான் ஆயிருச்சு. அல்லேலூயா. அடுத்து சொல்லிக்கிட்டாங்க 1,10,000 போயிடும், அதுக்கு முன்ன பிள்ளைக்கு எடுத்துரும். ஆனா டபார்னு கீழே வந்துருச்சு. அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்குறேன் 90 வந்திருக்கு போல. அல்லேலூயா. பயந்து பயந்து ஓடி போய் வாங்குறவங்க நஷ்டப்பட்டாங்க. ஆனா பொறுத்து வாங்கலான் இருக்கிறவங்க அல்லேலூயா 1 கிராம் கூட எடுத்துருவாங்க. அல்லேலூயா. சரி, அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா ஆத்துமா விலையேறப்பட்டது, இனி காலம் சொல்லாது. அல்லேலூயா. உலகத்தில் ஒரு நன்மைக்காய் ஆசீர்வாதத்துக்காய் மனிதன் எவ்வளவு அது சீக்கிரமாய் ஓடுகிறானோ அதை பார்க்கலாம் ஆத்தும ரட்சிப்புக்காய் தான் பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆத்துமாவுக்கு அல்லேலூயா கேரண்டி ஆண்டவர் தான். ஆனா இந்த உயிருக்கு கேரண்டி நம்ம கிடையாது. எப்போ ஆண்டவர் எடுப்பார் என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. அவர் எடுக்கும் போது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவருடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஆகாய மண்டலங்கள் பிரகாசிக்கிற சூரியனை பார்க்கலும் அதிகமாய் பிரகாசிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆத்துமா அறுவடை செய்யணும். போகிற இடத்துல வர்ற இடத்துல பிரச்சனையாக இருக்கிறவங்கள பார்த்து சொல்லணும், வாங்க எங்கள் சபையில் ப்ரேயர் இருக்குது, சர்ச்சில் ப்ரேயர் இருக்குது, வாங்க சர்ச்சில் வந்து ஜெபியுங்க. கர்த்தர் என்ன செய்வார்? அவங்க நோயை மாற்றுவார், போராட்டத்தை மாற்றுவார், விடுவிப்பார், சமாதானத்தை கொடுப்பார், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவார்கள். அல்லேலூயா. இந்த பூமியில் எவ்வளவு சொத்து சுகம், எவ்வளவு பணம், எவ்வளவு வேலை, என்ன பெரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் அல்லேலூயா நமக்கு கிரீடத்தில் முத்திருக்கிறதா என்கிறதை மாத்திரம்தான் ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா. ஒரு ஆத்துமாவை ரட்சிப்புக்கு நேராய் கொண்டு வந்தால் அல்லேலூயா ஒரு முத்து அதிகமாய் வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால சபை ஆத்துமா அறுவடை செய்யும்படி பிரயாசப்படுங்கள். அல்லேலூயா. பார்க்குறவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்க. உங்கள்கிட்ட பேசுகிறவங்களுக்கு மொபைலில் பேசினாலும் இயேசுவை பற்றி பேசுங்க. வேலை செய்கிற இடங்களில் இயேசுவை பற்றி பேசுங்க. கிராமத்தில் இயேசுவை பற்றி பேசுங்க. சில விடுதலைகளை கர்த்தர் இன்றையில இந்த கிராமத்துக்குள் கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. இந்த கிராமத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிற 3 குடும்பத்தினர் இந்த சபைக்குள்ள கொண்டு வந்து சாட்சியை நிறுத்த போகிறார் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய திட்டம் சித்தம் இந்த சபைக்குள்ள நிறைவேறும். அல்லேலூயா. அவர் சொல்றார், வாசிக்கலாம், உன் பிதாக்களை பார்க்கிலும் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாகும்படி தேவன் திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். அல்லேலூயா. ஆத்துமா ரட்சிப்புக்கு நேராய் போகும்போது, அல்லது ஆத்துமா விடுதலைக்கு நேராய் போகும்போது, ஒரு ஆத்துமா ஆண்டவருடைய கரங்களில் போகும்போது கர்த்தர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா அல்லேலூயா நித்தியத்தை இழக்கும் போது பரலோகம் துக்கப்படுகிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவருடைய கரங்களை நாம் கொடுத்திருக்கிறபடினால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்ம குடும்பத்தில் இருக்கிற உறவுகளையும் அல்லேலூயா அப்ரகாம் லாசரு மாதிரி ஆயிரக்கூடாது. அல்லேலூயா. இழந்திரக்கூடாது. ஜெபிக்கணும். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத மக்களுக்காய் ஜெபிக்கணும். பேரை சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என்னை ரட்சித்தவர் இந்த நபரை ரட்சியுங்க, என்னை ரட்சித்தவர் இந்த நபரை மீட்டெடுங்க என்று சொல்லி நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நிச்சயமாய் மறுபடி உண்டு. அல்லேலூயா. வாசிக்கலாம். அதனுடைய 20வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரின் பிதாக்களாகிய கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. அல்லேலூயா. சில வசனங்களை கேட்டாலும் கேட்டுட்டு கேட்கிற இடத்துல விட்டுட்டு போற ஆத்துமாக்கள் உண்டு. அல்லேலூயா. எங்க கர்த்தர் சொல்றாரு, நீ கேட்டதை கேட்டபடி பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கேட்ட வசனத்தில் நிலைத்திருக்க வேண்டும், கேட்ட வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அதை வாசிச்சு முடிங்க. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்தை
கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கேட்கிற நேரத்துல எமோஷன் ஆகி கை தூக்குவாங்க, பெருசா 2-3 நாள் செயல்படுவாங்க, அடுத்து அவங்கள காணாமலே போகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல கர்த்தர் சபையோடு பேசுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அதை பற்றி கொண்டு அதன்படி நடப்பாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. கர்த்தர் சில ஆசீர்வாதங்களை கண்டிஷனோடு நமக்கு தந்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட கீழே விழுந்து போவதில்லை. அவர் சொன்ன கற்பனைகளின்படி, அவர் சொன்ன நியாயத்தின்படி, அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்மை மாற்றிக்கொள்ளும் போது அவரால் வரப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம் தலைமேலே வரும். அவரால் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய குடும்பத்தின் மேல வரும். அவரால் சொல்லப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய சமூகத்தில். ஆண்டவரே, முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நான் உண்மையே சேவிப்பேன். ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். நீ முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு ஆண்டவரை சேவிக்கும்படி சொன்னாரே, மனம் திரும்பும்படி சொன்னாரே. எதில் ஆண்டவரே நான் மனம் திரும்ப வேண்டும்? எதில் ஆண்டவரே நான் மாற வேண்டும்? ஆதியில் செய்த கிரியை நீ இன்னும் செய்வாயாக என்று சொல்லி கர்த்தர் சபையோடு பேசினாரே. ஆண்டவரே, நான் எப்படி முன் நாட்களில் தேவ சமூகத்தில் நின்றேனோ திரும்பவும் என்னை கொண்டு வந்து நிறுத்துங்க பிதாவே. திரும்பவும் என்னை எடுத்து பயன்படுத்துங்க பிதாவே. கிருபைகளை வரங்களை எனக்கு தாருங்க பிதாவே. ஜெபிங்க, ஜெபிங்க. சில விடுதலைகள் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கட்டளையிட போதுமானவராய் இருக்கிறார். உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை கர்த்தர் கனப்படுத்த போதுமானவராய் இருக்கிறார். உன் பிதாக்களை பார்க்கலும் பிதாக்களை பார்க்கலும் உனக்கு சில ஆசீர்வாதங்களை தர கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். சில விடுதலைகள் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. சில விடுதலைகள் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லோகம் பாபம் பிசாചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. ലോകം പാപം പിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണ് ഞാൻ, എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേയോ. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണു ഞാൻ, എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. ലോകം പാപം പിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. ലോകം പാപം പിശാചെന്നെ തൊടുകയില്ല, ദുഷ്ടഘോര ശത്രു എന്നെ കാണുകയില്ല. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണ് ഞാൻ, എന്റെ വിശ്വാസം വർദ്ധിപ്പിക്കണേ. അങ്ങേ ചിറകിൻ മറവിലാണ് ഞാൻ. அல்லேலூயா. ஆண்டவர் புதிய விசுவாசத்தை உங்களுக்கு கட்டளை இடுகிறார். இந்த வார்த்தையின்படி புதிய நம்பிக்கையை கர்த்தர் கட்டளை இடுகிறார். முழு மனதோடு முழு இதயத்தோடு கர்த்தருக்கு நிற்கும்படி சில கிருபைகளை கர்த்தர் கட்டளை இடுகிறார். சில வரங்களை கர்த்தர் கட்டளை இடுகிறார். பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சில விடுதலைகள் ஜனங்கள் மேல சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. சில விடுதலைகள் குடும்பங்களில் சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. சில விடுதலைகள் சபைக்குள் சம்பவிக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே
துதிகன மகிமை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.